கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற அல்லது தியானித்து வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையான வசனங்களை இந்த நாளின் தியான பகுதியாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு இறைமக்களே, இந்த தியான செய்தியோடு இணைந்திருக்க மனவிருப்பம் உள்ளவர்கள் இதற்கான நோட்டிஃபிகேஷன் கிடைத்திருக்கிறவர்கள், உங்களுக்கு மன விருப்பம் இருந்தால் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையான வசனங்களை குறித்த தியான செய்திகளோடு இணைந்திருக்க உங்களை அன்பாய் அழைக்கிறேன். அந்த வேத பகுதிகளை, வேத வசனங்களை உங்களோடு வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். இப்போதும் மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டார் ஆன போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணருவார்கள். சிறையிருப்புக்கு போகிறவனை போல் உன் சாமான்களை நீர் பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து, நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனை போல் புறப்படுவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். சிறைப்பட்டு போகும்போது சாமான்களை கொண்டு போவது போல என் சாமான்களை பகற்காலத்திலே வெளியே வைத்தேன். சாயங்காலத்திலோ கையினால் சுவரிலே துவாரமிட்டு மாலை மயங்கும் வேளையிலே அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனேன் என்பவைகளே. அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனேன் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்க வேண்டிய வேத வசனங்கள் வாசித்து முடிந்தது. ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாம். ஜெபம். மகா பரிசுத்தமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த நாளின் மாலை வேளையிலும் ஒரு சிலராக இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய இறைவார்த்தைகளை நாங்கள் தியானிக்க தேவரீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எண்ணிக்கை கடங்காத மக்கள் இனங்களுக்கு கிடைக்கக்கூடாத இந்த மாபெரும் சிலாக்கியத்தை இளை பாவிகளும் பரதேசிகளும் கீழ்ப்படியாதவர்களும் கலக குணமுள்ளவர்களுமாயிருக்கிற எங்களுக்கு இந்த வேளையை தந்திருக்கிறபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த இறைவார்த்தைகளின் வழியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு அன்றிருந்த இஸ்ராயேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு நிறைவைகளை விவரிக்க சித்தமாயிருந்தீரோ, தெளிவுபடுத்த சித்தமாயிருந்தீரோ, அவைகளை இந்த பூமியின் கடைசி நாட்களில் அதே வார்த்தைகளை தியானிக்கிற எங்களுக்கு நாங்கள் எவைகளை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், அவைகளின்படி நடக்க நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காக
இந்த இறைவார்த்தைகளின் வழியாக நீர் சொல்ல விரும்புகிற சத்தியங்களை எங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த இறைவார்த்தைகளை தியானிக்கிற அடிமையை உடைய செட்டுகளில் நிழலிலே மறைத்து, இந்த இறைவார்த்தைகளை ஊடகத்தின் வாயிலாக ஆங்காங்கே தாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் இந்த இறைவார்த்தைகளில் குறிப்பிடப்படுகின்ற சத்தியங்களின்படி வாழ்ந்து காட்டவும், கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் அவருடைய சத்திய வசனத்தை கை கொண்டு வாழுகிற நல்ல உடன்படிக்கையின் புத்திரிகளாக உம்முடைய மக்களை நீர் மாற்றுருவாக்கம் செய்யும்படியாக தெளிந்த ஆவியை, தெளிந்த புத்தியை, தெளிந்த இறைஞானத்தை உமது அடிமைகளுக்கு கிருபையாய் கற்றுத்தர உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இவைகளை இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜபிக்கிறோம். ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த இறைவார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், அதாவது நாம் கடந்த திங்கட்கிழமை வரையிலும் 11ஆம் அதிகாரம் முடிய உள்ள வசனங்களை தியானித்திருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் முடிய உள்ள வசனங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பில் இருந்த முதல் 2 முறை பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அடிமைகளாக்கப்பட்டிருக்கிற ஜனக்கூட்டத்தின் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே, யூதர்களின் நடுவிலே கூறி அறிவிக்கும்படியாக சிறையிருப்பின் தேசத்தில் இருந்த எசேக்கியேலை கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தூக்கி எடுத்து எருசலேம் நகரத்திற்கு கொண்டு வந்து, எருசலேம் நகரத்திலும் எருசலேம் தேவாலயத்திலும் இஸ்ரவேல் தேசத்திலும் மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், யூத இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்திலே, எருசலேமிலே, இஸ்ரவேல் தேசத்திலே நடப்பிக்கிற அக்கிரமங்களையும் அநீதிகளையும் அநியாயங்களையும் அருவருப்புகளையும் அவனுக்கு காண்பித்து அவைகளை அவர்களுக்கு எச்சரித்து அவைகளை சிறையிருப்பில் இருக்கிற பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கும் அவைகளை கூறி அறிவிக்கும்படிக்கு அவனை திரும்பவும் பாபிலோன் சிறையிருப்பின் தேசத்தில அடிமைத்தன வீட்டில திரும்ப கொண்டு வந்து அவன் எருசலேமிலே கர்த்தர் காண்பித்த காட்சிகள், சொல்லிய வார்த்தைகள் அனைத்தையும் சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு கூறி அறிவித்தான் என்று பார்த்தோம். இந்த நாளிலே திரும்பவும் அடுத்த காட்சி விவரிக்கப்படுகிறது. 12ஆம் அதிகாரத்தில் அங்கே கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேலிடத்திலே கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனித்து சொல்லுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேலிடத்திலே, மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார் என்று சொல்லுகிறார். எவர்கள்? பாபிலோன் அடிமைத்தனத்திலே இருக்கிற சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களா, அல்லது சிறையிருப்புக்கு தங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக, அல்லது 3ஆம் முறையாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாராலும் அவனுடைய யுத்த சேனைகளின் அதிபதியாகிய நெபுசாரதானாலும் எருசலேமிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய 3ஆம் கட்ட அந்த 3வது குழுவினராகிய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தார்
என்று கேட்டால் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிற வசனங்கள், வார்த்தைகள் இஸ்ரவேல் தேசத்திலே, யூதேயாவிலே, எருசலேமிலே மீதியாயிருக்கிற, சிறைப்பட்டு போகாமல் மீதியாக விட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய அக்கிரமங்களை குறித்து, அவர்கள் 3ஆம் முறையாக அவர்களும் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகிற அடிமைகளாக கொண்டு போகப்படுகிற ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் முன்னறிவிக்கிறார். இதை, அந்த நிகழ்வை ஒரு நடத்தி காண்பிப்பதற்கு, ஒரு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் காணும்படியாய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நடத்தி காண்பிப்பதற்கு கர்த்தராகிய தேவன் எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார். அதுதான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த ஜனங்கள் எருசலேமிலே சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படாமல் மீதியாயிருக்கிற, தேசத்தில் மீந்திருக்கிற இஸ்ரவேலரிலும் யூதரிலும் மீதியாயிருக்கிற ஜனங்கள். அவர் சொல்லுகிறார், இவர்களும் கலகக்காரர்களாக இருக்கிறார்கள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் முதலான தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு சற்றேனும் காது கொடுத்து கேட்காமல், கீழ்ப்படியாமல், கலக குணமும் முரட்டாட்ட சிந்தையும் கொண்டவர்களாக இருந்த கீழ்ப்படியாமையின் மக்களாகிய அந்த யூத இஸ்ரவேலர்கள் 2 முறை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் அழிக்கப்பட்டு, சிறைபிடிக்கப்பட்டு, அநேகர் கொலை செய்யப்பட்டு பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கிற ஜனங்கள் கூட தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளின்படி கர்த்தர் அந்த காரியங்களை முன் உரைத்திருந்தபடியே செய்து நிறைவேற்றியிருந்த போதிலும், அவைகள் நடந்து முடிந்திருந்த போதிலும், மீதம் இருக்கிற அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். அந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் திரும்பவும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு முன் அறிவிப்பின் அடையாள எச்சரிக்கையை கொடுக்கிறார். அருமையானவர்களே, அவர்கள் காணும்படிக்கு, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய், காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள். கர்த்தர் பலத்த செய்கைகளை நடப்பித்திருக்கிறார். அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனாலும் காணாமல் போகிறார்கள். மாம்சீக கண்கள் இருக்கிறது, மாம்சீக கண்களால் காணத்தக்க காரியங்களை, யுத்தத்தை, சிறைபிடிப்பை, சிதறடிக்கப்படுதலை, அடிமைகளாக பிடிக்கப்பட்டு சிறையிருப்புக்கு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிற காட்சிகளை எல்லாம் கண்டும் அவர்களுக்கு மனம் திரும்ப மனமில்லை. கண்கள் இருந்தும் காணாமல் போகிறார்கள். காரணம், அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் சீர்கெட்டதாயிருக்கிறது. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் அடைபட்டு போயிற்று. ஏன் காரணம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் முன்னுரைத்திருக்கிறார். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும், தங்கள் காதுகளினால் கேளாமலும், தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி, அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி, அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். ஆம், இந்த இறைவார்த்தைகள் எழுத்தின்படியே 2 முறை பாபிலோனிய ராஜாவால் சிறைபிடிக்கப்பட்டு பெருவாரியான யூதர்களும் இஸ்ரவேலர்களும் பாபிலோனிய சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்ட பிற்பாடும் மீதம் இருக்கிற ஒரு கூட்டம் ஜனம் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய், எல்லாம் நடக்கிறதை கண்டும் கேட்டும் அறிந்தும் மனம் திரும்ப மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்கே ஏசாயா கேட்கிறான். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கேட்கிறான்,
அப்பொழுது நான், அதாவது ஏசாயா, ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வழியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே என்று சொல்லியிருக்கிறார். இது எசேக்கியேலுக்கும் எரேமியாவுக்கும் முந்தின தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலே முன்னுரைக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைகள் எழுத்தின்படியே, லிட்டரலி வார்த்தையின்படி எழுத்தின்படியே யூத இஸ்ரவேலர்களிலே இடத்திலே எருசலேம் பட்டணத்திலும் யூதேயாவிலும் வாசம் பண்ணி இருக்கிற மீந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே? அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள், அவர்கள் கலக வீட்டார். அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள், அவர்கள் கலக வீட்டார். இருதய கடினம், முரட்டாட்டம், வீண் பெருமை, இவைகளினால் நிறைந்து கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மனதற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே சுமார் இந்த வசனங்கள் முன்னுரைக்கப்பட்டு 2500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வந்திருக்கிற இந்த நாட்களிலே கூட இன்றைக்கு இருக்கிற இறைமக்கள் என்று பெயர் பெற்று நாங்கள் கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், யாவே யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உலக கிறிஸ்தவர்களும் நாம் உட்பட நம்மை வெளியே விட்டு சிந்திப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. இதை பேசிக் கொண்டிருக்கிற நான் உட்பட, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உட்பட, உலகம் முழுவதிலும் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும், யூதேயாவில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அனைத்து யூதர்களும் யூத இஸ்ரேலியர்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களைப் போல தேவன் பல கடைசி நாட்களிலே இந்த பூமியிலே நடந்தேறும் என்று சொல்லியிருக்கிற அனைத்து காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கூட ஏன் சூரியன் இருண்டு போகும், சந்திரன் இரத்தமாக மாறும், வானத்திலும் பூமியிலும் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை காண்பிப்பேன் என்றெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கடந்த நாட்களிலே சந்திரனிலே கடும் சிவப்பான நிறம் உருவாகத்தக்கதாக, சந்திரன் அக்கினி பிழம்பாக, சந்திரனிலே எரிமலை வெடித்துக் கொண்டிருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். சூரியனிலே அக்கினி பிழம்பு, அதாவது வெப்ப கதிர்வீச்சு அதிகமாகி இருக்கிறதாக சொல்கிறார்கள். சூரியனுடைய வெப்ப கதிர்வீச்சுகள் அதிகமாகி பூமியை தாக்கி எரிக்கப் போகிறது என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் அதை நம்பவில்லை. ஏன்? கர்த்தருக்கும் செவி கொடுக்க மாட்டோம், வேதாகமத்தின் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்க மாட்டோம். ஆனால் தங்களை தீர்க்க தரிசிகள் என்று அழைத்துக் கொள்ளுகிற கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு, அவருடைய பொய் வார்த்தைகளுக்கு, அவருடைய கள்ள தரிசனங்களுக்கு, பொய்யும் புரட்டுமான அவர்களுடைய பொய் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அன்றும் இஸ்ராயலர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அதனாலே அவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இப்போதும் மனுபுத்திரனே, அதாவது எசேக்கியேலே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தும். பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்திற்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டார் ஆன போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அடையாளமாக எசேக்கியேலை வைக்கிறார். அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே, எருசலேமிலே
மீதம் இருக்கிற பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி அடிமைகளாக்கப்பட்டு கொண்டு போகப்படாமல் மீதம் இருக்கிற ஜனங்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு அடையாளமாக்க காண்பிக்கிறார். அதற்குத்தான் அவனுக்கு அதில் சொல்லுகிறார், நீ பரதேசம் போகும்படி அந்நிய தேசத்திற்கு போகிறவனை போல், அதாவது சொந்த வீட்டையும் நாட்டையும் துறந்து விட்டு அந்நிய தேசத்திற்கு போகிறவனை போல உன் பிரயாண சாமான்களை போகும்படி உனக்குரிய எல்லா பொருட்களையும், ஆவணங்கள், துணிமணிகள், பிரயாண தேவைக்கான உணவு வகைகள் அனைத்தையும் பிரயாணப்படுத்திவிட்டு ஆயத்தப்படுத்தி அவைகளை எடுத்துக்கொண்டு பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அந்த தேசத்திலே மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் காண, யூத இஸ்ரவேலர்களுடைய கண்கள் காண, அவர்களுக்கு முன்பாக பகற்காலத்திலே வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியே போ என்று சொல்கிறார். ஏனெனில் அவர்கள் இந்த ஜனங்கள் இவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று எல்லாருக்கும் தெரியும். அவன் எதையே செய்து கொண்டிருக்கிறான். அது ஒரு மாதிரி அடையாளமாக இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் என்று அவர்கள் உற்று கவனிப்பார்கள். ஆகவே நீ இப்படி செய் என்று அவனுக்கு சொல்லுகிறார். உன் ஸ்தானத்தை விட்டு, உன் ஸ்தலத்தை விட்டு, அதாவது நீ தங்கியிருக்கிற இடத்தை விட்டு, வீட்டை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. நீ தங்கியிருக்கிற இல்லத்தை விட்டு புறப்பட்டு வேறு ஒரு இடத்திற்கு போ என்று சொல்கிறார். அவர்கள் கலக வீட்டார் ஆன போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவன் அப்படியே செய்கிறான். 4ஆம் வசனம், சிறையிருப்புக்கு போகிறவனை போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து உன் வீட்டை விட்டு நீ ஆயத்தப்படுத்தின அனைத்து சாமான்களையும் எடுத்து சிறையிருப்புக்கு போகிறவனை போல, அதாவது அடிமைத்தன வீட்டுக்கு செல்லுகிறவனை போல. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிமைத்தன வீட்டுக்கு என்றால் பாபிலோன் சிறையிருப்புக்கு செல்ல போகிறவனை போல, ஆயத்தப்படுகிறவனை போல நீ உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைக்க வேண்டும். நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனை போல் புறப்படுவாயாக. பட்ட பகலிலே சாமான்களை எல்லாம், பிரயாண சாமான்களை, உனக்கு சொந்தமான பொருட்களை எல்லாம் எடுத்து ஆயத்தப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே வை. சாயங்காலத்தில் அவைகளை தோளின் மேல் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனம், அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு. அதை எப்படி செய்ய வேண்டுமாம் இவைகளை? அவருடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு. அவன் வீட்டு சுவரிலா அல்லது எருசலேம் பட்டணத்தின் புறமதில் சுவரிலா என்று விவரிக்கப்படவில்லை. இங்கே அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்க, அதாவது பட்டணத்தில் மீதியா இருக்கிற ஜனங்கள் நீ செய்கிறதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கையில் நீ சுவரிலே துவாரமிட வேண்டும். நான் நினைக்கிறேன், இது என்னுடைய கருத்து, எருசலேம் பட்டணத்தின் புறமதில் சுவரிலே துவாரமிட சொல்லுகிறார் போலும். பட்டணத்து வாசல் வழியாக நீ புறப்பட்டு போக வேண்டாம் என்பதுதான் அடையாளமாக இருக்கிறது போலும். அருமையானவர்களே, அதன் வழியாக சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக. அப்படின்னா முதலாவது அவன் வீட்டிலிருந்து சாமான்களை எடுத்து எருசலேம் மாநகரத்தின் பட்டணத்து புறமதில் சுவரின் உள்பகுதியிலே வைத்திருக்கிறான். இப்பொழுது அந்த ஜனங்களுடைய கண்கள் காண சுவரிலே துவாரமிடுகிறான். துவாரமிட கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அப்படியே துவாரமிடுகிறான். துவாரமிட்டு அதன் வழியாக அவைகளை வெளியே கொண்டு போய் வைக்கிறான். வெளியேனா பட்டணத்து வாசலுக்கு வெளியே. சிறையிருப்பின் தேசத்திற்கு அடிமைத்தன வீட்டிற்கு போவதற்கு ஆயத்தமாக அதை வெளியே கொண்டு போய் வைக்கிறார். 6ஆம் வசனம், அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக
உன்னை சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நீ செய்கிறவைகளை, உன் நடைமுறைகளை கூர்ந்து கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து, அவைகளை நீ புறப்பட்டு கொண்டு செல்வதற்கு ஆயத்தப்படுத்தின அந்த பிரயாண சாமான்கள் அனைத்தையும் உன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு மாலை மயங்கும் வேளையில, அதாவது சாயங்காலத்தில் வெளியே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள். அங்கே நிற்கிற ஜனங்களையோ நீ கவனிக்கிறது போல காட்டிக்கொள்ளக்கூடாது. அதான் அதனுடைய பொருள். அங்கே குழுமி இருந்து நீ செய்கிறவைகளை கண்காணித்துக் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக நீ அவர்களை பார்க்கிறது போலவோ கவனிக்கிறது போலவோ, அல்லது அந்த தேசத்தை இஸ்ராயேல் தேசத்தை, எருசலேம் பட்டணத்தை கவனிக்கிறது போலவோ பார்க்கிறது போலவோ இருக்கக்கூடாது. நீ தேசத்தை பாராதபடிக்கு உன் முகத்தை மூடிக்கொள், உன் முகத்தை மூடிக்கொள் என்று சொல்கிறார். அப்படின்னா தலையில ஒரு பெரிய முண்டாசு துணி அல்லது கம்பளியை தலைவழியாக முகத்தை மூடி போர்த்தி கொண்டு முகம் தெரியாதபடி முகத்தையும் தலையையும் சேர்த்து மூடிக்கொண்டு இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை மூடிக்கொண்டு நீ வெளியே புறப்பட்டு போக வேண்டும் என்கிறார். அதாவது தாங்கள் வசித்த வீட்டை விட்டு வேறு நபர்கள் ஒருவருடைய வீட்டை, அவருடைய சொத்தை கொள்ளையடித்து அவரை விரட்டி அடிக்கிற போது தலையில துண்டு போட்டுட்டு போவாங்க இல்லையா? ஒருவர் தனக்குரிய எல்லாம் அழிந்து நஷ்டமாகி ஒன்றுமில்லாமல் கடன்பட்டு கடன்காரன் அவன் வீட்டையும் சொத்தையும் அபகரித்துக் கொண்ட பிற்பாடு அந்த குடும்பம் அனைவரும் தலையிலே துண்டை போட்டுக்கொண்டு தங்கள் குடியிருந்த வீட்டை விட்டு வெளியேறி செல்வது போல இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். நீ குடியிருந்த இந்த தேசத்தை விட்டு, இந்த பட்டணத்தை விட்டு தலையிலே துண்டை முகத்தை மூடி, தலையையும் முகத்தை மூடும்படியாக தலையிலே கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு மூடிக்கொண்டு வெளியே இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு முன்பாக நீ வெளியே புறப்பட்டு போக வேண்டும் என்கிறார். காரணம் என்ன? இவன் இஸ்ரவேல் மக்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய இஸ்ராயேலர்கள் எனப்படுகிற யூதர்களுக்கு அடையாளமாக்கப்பட்டிருக்கிறான். நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். 7ஆம் வசனம், எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே, அதாவது கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். அவன் செய்திருக்கிறான். சிறைப்பட்டு போகும்போது சாமான்களை கொண்டு போவது போல என் சாமான்களை பகற்காலத்திலே வெளியே வைத்தேன். சாயங்காலத்திலோ கையினால் சுவரிலே துவாரமிட்டு மாலை மயங்கும் வேளையிலே அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கட்டளையிட்டதை எதை செய்ய சொன்னாரோ, தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய யூத இஸ்ராயேலருடைய கண்களுக்கு முன்பாக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு அடிமைத்தன நுகத்தடிக்கு உட்பட்டவனாக, சிறைப்படுத்தப்பட்டவனாய் சிறையிருப்புக்கு அடிமைத்தன தேசத்திற்கு போகிறவனைப் போல, புறப்பட்டு போகிறவனைப் போல தனக்குரிய சாமான்கள் அனைத்தையும் தன் தோளிலே சுமந்து கொண்டு மாலை மயங்கும் வேளையிலே பட்டணத்தை விட்டு, தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போகிறான். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. காரணம், இப்படியே இஸ்ரவேல் தேசத்திலே, யூதேயாவிலே, எருசலேமிலே மீதம் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய யூத இஸ்ரவேலர்கள் அனைவரும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய
சேனை தலைவனாகிய நெபுசாரதானாலும் அவனுடைய யுத்த சேனைகளாலும் இஸ்ராயல் தேசத்திலிருந்து 3வது முறையாக மீதம் இருக்கிற அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் சர்வ நிச்சயமாக பாபிலோன் சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்பதற்கான அடையாளம். இந்த அடையாளத்தை கண்ட பிறகாயிலும் இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேம் பட்டணத்திலே மீந்திருக்கிற இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவார்களா, தங்கள் முரட்டாட்டங்களை விட்டு விலகுவார்களா, தங்கள் கீழ்ப்படியாமையை விட்டு விலகுவார்களா, தங்கள் கடின இருதயங்களை விட்டு வீண் பெருமைகளை விட்டு விலகி மனம் திரும்புவார்களா என்று கர்த்தர் சோதித்து பார்க்க விரும்புகிறார். அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய தாசனாக தேவனுக்கு உத்தம ஊழியக்காரனாக இருந்தபடியால் அவர் சொன்னபடியே அவன் அவைகளை செய்து காண்பித்தான். அன்பான இறைமக்களே, இந்த இறைவார்த்தைகள் இன்றைய நாட்களிலே, வரப்போகிற மாபெரும் பேரழிவின் நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் அனைத்து தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னெச்சரிக்கையாக கூறி அறிவித்திருக்கிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட முன்னறிவித்திருக்கிற கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே, அந்த நாள் வருவதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தின் உலக உல்லாசங்களை விட்டு விலகி, உலக ஆடம்பரங்களை விட்டு விலகி, பொய்யான உங்களுக்கு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொய் வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் கூறி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு ஆபத்து நேரிடாது, உங்களுக்கு சாவு வருவதில்லை, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வருவதில்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்கள், நீங்கள் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள், நீங்கள் மறுபடி பிறந்தவர்கள் என்று உங்களை நம்ப வைத்து உங்களுக்கு பொய் வார்த்தைகளின் மேல் பொய்களின் மேல் பொய்யை உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களாக கள்ள ஆசீர்வாதங்களாக கூறி அறிவிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளும் செழிப்பின் ஆசீர்வாத ஊழியக்காரர்களும் பிரசங்கிகளும் கள்ள போதகர்களும் கள்ள ஊழியக்காரர்களும் உங்களுக்கு சொல்லுகிற பொய் வார்த்தைகளை நம்பி கர்த்தருடைய இறை வார்த்தைகளுக்கு சத்திய வேதம் முன்னுரைத்து கூறியிருக்கிற எழுதி வைத்திருக்கிற சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு இறைமக்களே, மனந்துருமுங்கள். இல்லையேல் இதே நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரிடப் போகிற அதே அழிவின் குழி உங்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாளிலே நீங்களும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய், இஸ்ரவேலர்களைப் போல யூதர்களைப் போல கலக குணம் கொண்டவர்களாய், முரட்டாட்டம் கொண்டவர்களாய், இருதய கடினம் கொண்டவர்களாய், வீண் பெருமை கொண்டவர்களாய், நாங்கள் இறை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள் என்று வீண் பெருமை கொண்டு அலைகிற முட்டாள் கிறிஸ்தவர்களே, அனைத்து பூமியின் அனைத்து ஜனங்களே, மனம் திரும்புங்கள். இல்லையேல் கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாளிலே அவர் உங்களை அவருடைய கோபம் பட்சிக்கிற அக்கினியாய் எழும்பி உங்களை பட்சித்து போடும் என்பதிலே சந்தேகமில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இதை முன்னறிவிக்கிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இப்பொழுதே அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்கிறது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும், அதாவது குமாரன் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் இன்னும் கொஞ்ச காலம், சில மணி நேரங்கள், தேவனுடைய பார்வையில் இன்னும் சில மணி நேரங்களே இருக்கிறது. சில நாட்கள் கூட இல்லை, சில மணி நேரங்களே இருக்கிறது. தேவனுக்கு ஒரு நாள், நமக்கு 1000 ஆண்டுகள். கர்த்தருடைய தூதனுக்கு ஒரு நாள், நமக்கு ஒரு ஆண்டு. கர்த்தருடைய தூதனுக்கு ஒரு நாள், கர்த்தருடைய தூதனுக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கும் ஒரு நாள், பூமியின் மனிதர்களாகிய நமக்கு ஒரு ஆண்டு. கர்த்தருக்கும் அல்லது கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு 1 மணி நேரம்,
நமக்கு 15 நாட்கள். அதாவது ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை கொண்டு ஒரு நாள் நமக்கு, தேவனுக்கு ஒரு நாள், அல்லது கர்த்தருடைய தூதனுக்கு ஒரு நாள், தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள், பூமியின் மனிதர்களாகிய நமக்கு ஒரு ஆண்டு, அதாவது 365 நாட்கள். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை கொண்டு ஒரு வருடத்திற்குரிய 365 நாட்களை வகுத்து பாருங்கள். ஒரு மணி நேரத்திற்கு 15 நாட்கள் வரும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய கடைசி நாளிகையிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்திருக்கிற கடைசி மணித்துளிகளிலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்களே இருக்கிறது. அருமையானவர்களே, சில மணி நேரங்கள் என்றால் 1 முதல் 7 மணி நேரங்களே இருக்கிறது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது எனக்கு, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், எனக்கு உரைக்கப்பட்டது 10 மணி நேரங்கள். 29 நாட்களும். அதனால தான் கடந்த ஆண்டு, அதற்கு முந்தின ஆண்டெல்லாம் சொன்னேன், இப்பொழுது கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று என்று. ஆனால் எனக்கு முதலாவது சொல்லப்பட்டது 27 நாட்கள், 27 ஆண்டுகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு, கர்த்தருடைய தூதனுக்கு, எனக்கு அந்த காரியத்தை காண்பித்து வெளிப்படுத்தின கர்த்தருடைய தூதனுக்கு 27 நாட்கள், எனக்கு 27 ஆண்டுகள். அந்த 27 ஆண்டுகள் முடிந்தபோது கர்த்தருடைய தூதனானவர் இன்னும் ஒரு நாள் கூடுதலாகும் என்றார். அதாவது ஒரு நாள் 27 + 1 28. 28 ஆண்டுகள். 28வது ஆண்டு முடிவடைகிறார் என்று திரும்பவும் கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், அல்லது ஒரு சப்தம் சொல்லுகிறது, இன்னும் ஒரு நாளும் 10 மணி நேரமும் இருக்கிறது என்று. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலே சுமார் 2:45 அல்லது 3 மணி நேரத்திலே, 3ஆம் மணி நேரத்திலே அதிகாலை அந்த சப்தம், ஒரு நாளும் 10 மணி நேரமும் மீதம் இருக்கிறது என்று சொன்னார். அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி 2024ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதியோடு அந்த ஒரு ஆண்டு கூட, அதாவது 27 கூட்டல் 1 28, 28 கூட்டல் 1 29 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. அந்த ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து 10 மணி நேரங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்று ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து 2024ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து இன்று மார்ச் 2ஆம் தேதி, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 48 நாட்கள் முடிவடைந்து விட்டது. அதாவது 3 நாட்கள் முடிவடைந்து 3 மணி நேரங்கள் முடிந்து 4வது மணி நேரத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பார்வையிலே, கர்த்தருடைய தூதனுடைய பார்வையிலே, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் பார்வையிலே நமக்கு இனி இருக்கிற, மீதம் இருக்கிற காலம் 7 மணி நேரங்களே. அதாவது தோராயமாக 105 நாட்கள் இன்னும் மீதம் இருக்கிறது. அதற்கு அப்புறமும் தேவன் அந்த நாளிகை கணக்கை, மணி நேரத்தை நாளிகை கணக்காகவோ நிமிட கணக்காகவோ மாற்றுவாரா, இன்னும் இழுத்து செல்வாரா என்று எனக்கு தெரியாது. ஏனெனில் 2 முறை அதை நீட்டித்திருக்கிறார் காலக்கெடுவை. ஏன் ஆண்டவரே இன்னும் காலக்கெடுவை நீட்டிக்கொண்டே போகிறீர்? நீர் என்னை ஏன் இப்படி உத்தரவத்திற்குள்ளாக்குகிறீர் என்று நான் கேட்கின்ற போது அவர் சொல்லுகின்ற, கர்த்தருடைய வருகை மட்டும் அமைதியாக இரு, பொறுமையாயிரு என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாளையோ நேரத்தையோ எனக்கு அவர் சொல்லவில்லை. எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அந்த ஒரே வார்த்தை தான், கர்த்தருடைய வருகை மட்டும் அமைதியாயிரு அல்லது பொறுமையாயிரு என்று சொல்கிறார்.
அந்த நாளோ நாளிகையோ இப்ப மணி நேரம் வந்து விட்டது, அடுத்தது நாளிகையாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. நான் சொல்லக்கூடிய நாளையும் அது சம்பவிக்கணும்னு கட்டாயம் இல்லை. எனக்கு சொல்லப்பட்ட மணி நேரத்தின் அடிப்படையில் 1 மணி நேரம் என்பது கர்த்தருடைய தூதனானவருக்கு 1 மணி நேரம், உங்களுக்கும் எனக்கும் 15 நாட்கள். அதன் அடிப்படையில் 10 மணி நேரத்தில் 3 மணி நேரம் முடிவடைந்து 4ஆம் மணி நேரத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னும் தோராயமாக 7 மணி நேரங்கள் இருக்கிறது. அதாவது 105 நாட்கள், 102 அல்லது 103 நாட்கள் இருக்கிறது. ஒருவேளை இன்னும் காலம் தாமதமாகுமானால் அது என் கையில் இல்லை. தேவன் கிறிஸ்து கர்த்தருடைய வருகையின் நாளை குறித்தோ அந்த நாளின் நாளிகையை குறித்தோ எனக்கு தெரியாது. அதை சொல்லுகிறேன். மனம் திரும்ப மனம் உள்ளவர்கள் மனம் திரும்புங்கள். இல்லை இவனும் கள்ளத்திற்கு தரிசி என்று நீங்கள் சொல்லுவதானால், நான் உங்களுடைய பணத்திற்காகவோ உங்கள் சம்பாத்தியத்தை நான் கர்த்தரின் பெயரால் எனதாக்கிக் கொள்ளும்படியாகவோ நான் போய் சொல்ல உங்களிடத்தில் வரவில்லை. உங்களால் எனக்கு எந்த லாபமும் இல்லை, என்னால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது காணிக்கைகளுக்காக, நன்கொடைகளுக்காக, பெயர் பிரஸ்தாபத்திற்காக நான் இவைகளை உங்களுக்கு கூறி அறிவிக்கவில்லை. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காதுகள் இருக்கிறது, எல்லாருக்கும் கண்கள் இருக்கிறது. கேட்கிறதற்கு காதுகள் உள்ளவன் கேட்க கடவன். உங்கள் ஆவிக்குரிய செவிகள் திறந்திருந்தால் நீங்கள் உங்கள் பழைய பாவ வாழ்க்கைகளை, இந்த நிமிடம் வரையிலும் இருக்கிற உலக ஆடம்பர உல்லாச வாழ்க்கை முறைகளை விட்டு விலகி, எல்லா தீமைகளையும் விட்டு விலகி, கர்த்தரோடு மனம் பொருந்தி, மனம் திரும்பி, கர்த்தருடைய சமூகத்திலே வந்து மனம் பொருந்தி அமைதியாக காத்திருக்க பழகுங்கள். கர்த்தருடைய கடும் கோபத்தினால் அதிசீக்கிரமாய் நம் நடுவிலே, இந்த உலக மக்களின் நடுவிலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளுக்கு முன்பாக சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, குமாரன் கோபங்கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே, சில மாதங்களுக்குள்ளே, சில நாட்களுக்குள்ளே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பயத்துடனே கர்த்தரை செய்யுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு அறிவை புகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் மனம் திரும்புவது அரிது. நீங்கள் இந்த தீய வாழ்க்கை முறைகளை விட்டு விலகுவது அரிது. நீங்கள் ரட்சிக்கப்படுவது அரிது. நீங்கள் தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பின்மாறி மழையாய் பெய்யும் பரிசுத்த ஆவியினாலும் ஆத்ம ரட்சிப்பையும் சரீர விடுதலையையும் ஒருங்கே பெற்று மறுபடி பிறந்து புதிய இருதயம், புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய சரீரத்தோடு மறுபடி பிறந்து தேவ பிள்ளைகளாக, இறைமக்களாக மாறுவதும் அரிதான காரியம். மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். உங்கள் தீய வாழ்க்கை முறைகளை, உலக ஆடம்பர உல்லாச வாழ்க்கை முறைகளை விட்டு விலகுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எதை சம்பாதித்திருந்தாலும், எத்தனை கோடி, எத்தனை 1000 கோடி சம்பாதித்திருந்தாலும் இவைகள் உங்களுக்கு உதவ போவதில்லை. அவைகளோடு, நீங்கள் சம்பாத்தியங்களோடு நீங்கள் அழிவை சந்திப்பீர்கள். இது சத்தியம். ஆகவே உங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த இறைவார்த்தைகளின் வழியாக உங்களோடு பேசி கூறி இன்றைய தியான உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனம் திரும்புகிற உங்களுக்கு இந்த இறைவார்த்தைகள் பயனுள்ளதாய், உங்கள் ஆவிக்குரிய ஆன்மீக உணவாக இது உங்களை வழிநடத்தும் என்று கூறி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆமென். ஆமென்.